எனக்கு தெரிஞ்சு எந்த கேஸ்லயும் கமிஷன் அடுத்த நாள் காலில் வந்து இல்ல நான் சொல்றது கேளுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த கமிஷனர் சொல்றது என்னன்னா, நாங்க முடிவு பண்ணிட்டோம் ஒருத்தர் தான். குற்றம் நடந்ததுக்கு பின்னாடியும் முன்னாடியும் ஒரு 4-5 மணி நேரம் யார் யார்கிட்டலாம் பேசுனாங்களோ அத்தனை பேரையும் விசாரிப்பாங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, டிராஃபிக் வயலேட் பண்ணிட்டாரு வச்சுங்களேன், எனக்கு கால் பண்ணுவாரு, நான் குற்றவாளியா இல்ல, எனக்கு என்ன இப்ப என்ன காப்பாத்துங்க பாருவாங்கல்ல, அது மாதிரி அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னு கேட்கணும். டிஸ்சார்ஜ் போட்டு டிஸ்மிஸ் ஆகுது, உடனே அவர் மேலே தானே போகணும், ரிவிஷன் தானே போவாங்க ஹைகோர்ட்டுக்கு, ஏன் எதுவும் போல? அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து சீக்கிரம் முடிச்சு உள்ள பலிகாரா ஆக்கி இருந்தாலும் உள்ள தள்ளிடலாம், அப்பனா வேற யாரும் வெளில வர மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் தான் சொல்லுங்க, தொலைச்சிடலாம் அவங்கள, முட்டி துண்டு தட்டி உள்ள வச்சிடறேன்னு சொல்லக்கூடிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அதெல்லாம் இல்லை, முடிஞ்சு போச்சு, ஆட்டம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் வீட்டுக்கு போங்க, ஒருத்தர் தான் ஜட்ஜா வந்து சொல்றாங்க யார் அந்த சார் இல்ல யாரு இல்லைன்னு. இதை யார் அந்த சார் ஏன்டா மறைக்கிறீங்கன்னு கேட்கறது நம்ம அரசாங்கத்தை, போலீஸ் துறையை. இவங்க ஒன்று கண்டெம்ட் என்ன அர்த்தம், யாராவது பேசாதீங்கன்னு பயமுறுத்துறாங்க. அப்போ ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் சேர்ந்து பயமுறுத்துறாங்கன்னா இதுல வேற யாரோ ஒருத்தர் இன்வால்மெண்ட் இருக்குதுன்றது 200% தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி சேகர் பாபு கோவப்படுறாரு, மாசுப்ரமணியன் கோவப்படுறாரு, யார்கிட்ட பேசினா என்னங்கிறாரு. இந்த படம் பார்த்துட்டு வந்தவங்களாம் இன்னைக்கு சொன்னாங்க, இன்னைக்கு படம் வந்துச்சு, அவர் கர்நாடகாவுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடாது, தமிழ்நாட்டுக்காரங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், படம் அவ்வளோ மோசமாக இருந்ததுனாங்க. அது ஒரு காரணமாக இருக்கலாம், மன்னிப்பு எதுக்கு கேட்டுட்டு தேவையில்லாமல் படம் எப்படி வசூலாக போகிறது இல்லை, மன்னிப்பு எதுக்கு கேட்டுட்டு அசிங்கப்படணும்னு சொல்லிட்டு கூட பேசாமல் இருக்கலாம். பேசாமல் கமல்ஹாசன் வந்து மன்னிப்பே கேட்டுருக்கலாம். ஏன்னா அவர் மன்னிப்பு கேட்கறது கேட்டுருந்தாருன்னு அங்கே இருக்க யாருக்கும் புரியாது, மன்னிப்பு கேட்கறதுலேயே அவங்க மன்னிப்பு கேட்ட மாதிரியும் தெரியாது, கேட்காத மாதிரி தெரியாது, குழப்பி விட்டுருக்கலாம். ஆனால் என்ன ஒன்று பாராளுமன்றம், இனிமேல் நாடாளுமன்றம் பாவம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லும்போது விஜய் ஒன்றும் தப்பு பண்ண மாதிரி தெரியல. அப்படி இருந்தால் கூட அவராச்சு அவங்களாச்சு அந்த பொண்ணாச்சு, அது அந்த குழந்தைங்க அவர் மேலே வச்சிருக்க பாசத்தை தான் பார்க்கணுமே தவிர இது வயசு என்ன, அவர் வயசு என்ன, அவர் எப்படி தொட்டார் தெரியுமா, இதெல்லாம் வக்கர புத்தி. அது வந்து இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதே நியாயமாக தெரியல, ஒரு ஹெல்த்தியான இதுவாக தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பெரியார், அண்ணா, அதுக்கப்புறம் கலைஞர், அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின், இவங்க தான் அறிவாளிகள். உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளி யாருன்னா ஈவேரா பெரியார் தான். அவரை மாதிரி அறிவாளி கிடையாதுன்னு அவர் அறிவாளின்னு சொல்லுங்க, தப்பு இல்லை. அதே மாதிரி ராஜாஜி அறிவாளின்னு சொல்லணும்ல, சொல்ல மாட்டாங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞரான குமரகுரு சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ வந்து ஞானசேகரன் அவர் ஒருத்தர் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி A1 அத்தோட முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி வந்து கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு சார். இப்போ 30 வருஷமும் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு, அது மேற்கொண்டு ஆயுள் தண்டனை மாதிரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கும்போது கோட்டூர் சண்முகம்ன்ற ஒருத்தரும், அதுமெல்லாம் மா சுப்பிரமணிய அவர் அமைச்சர் அவர்களையுமே வந்து இதில் அக்யூஸாக சேர்த்து விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு. இது மேற்கொண்டு மறுபடியும் வந்து கேஸ் மேற்கொண்டு போகிறதுக்கு சாத்திய கூறுகள் இருக்கா? இல்லை, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இனிமேல் அது வேறு யாரும் உள்ளே சேர்க்கறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த எவிடன்ஸில் எல்லாமே பாதிக்கப்பட்ட பெண்ணும் சரி எல்லாருமே வந்து இவங்க ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் நாங்களே என்ன சொல்கிறோம்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து ரொம்ப பாதிக்க வச்சுருக்காங்க. போலீஸ் தரப்புலேருந்து எல்லாம் ப்ரெஷர் பண்ணியிருக்காங்கன்றது முதலேருந்து தெரியுது. அதில் அவங்களோட வழக்கறிஞர் கூட சொல்லியிருக்காரு, அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது ஏமா தேவையில்லாமல் இதில் போய் இன்வால்வ் ஆகிக்கிற, படி வைப்பார், இது இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி நம்புறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட பேரோட எஃப்ஐஆர் வெளியில் லீக் ஆனதை பார்த்தீங்கன்னா அதுக்கு கராபரேட் ஆகிற மாதிரி இருக்கும். ரெண்டும் நான் சொல்லியும் நீ மீறி வந்து பேர் கொடுக்குறியா, உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறேன் பாரு அப்படின்னு அடுத்தது ஒன்று லீக் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் கண்டனம் தெரிவிச்சது. இதுக்கு அடுத்தது வந்து அந்த எஃப்ஐஆரில் தெளிவாக என்னை மிரட்டும் போது சாருக்கும் நீ நான் கூப்பிட்டா போகணும் சார், நான் இங்கே தான் சார் இருக்கேன், சார்னு பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அதை என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவர் அந்த பெண்ணை மிரட்டுவதற்காக யார்கிட்டையோ ப்ரொஃபஸர்கிட்டையோ டிஆர்கிட்டையோ சாருன்னு சொன்னாருன்னு ஒரு சொன்னாங்க. ஆனால் அது யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் சொல்லல, அடுத்த நாள் காலையில் கமிஷனர் சொன்னார். எனக்கு தெரிஞ்சு எந்த கேஸ்லையும் கமிஷனர் அடுத்த நாள் காலையில் வந்து இல்லை நான் சொல்கிறது கேளுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த கமிஷனர் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் ஒருத்தர் தான், இந்த பொண்ணு என்ன சொன்னாலும் அப்படின்னு முதல்ல இருந்தே இந்த ஷேப்பிங் தி கேஸ்ன்னு வாங்கல, முதல்ல இருந்தே கேஸை அப்படி டெய்லர் மேட் மாதிரி கட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கேஸை கொண்டு போனாங்கன்றது தான் எங்களோட குற்றச்சாட்டு. நார்மலான கேஸ் அப்படி கிடையாது, எல்லா கேஸும் அப்படி கிடையாது. இதில் ஏன் இவ்வளோ பதட்டப்படுறாங்க எல்லாருமே அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் என்ன கேட்குறாரு, அன்னைக்கு நைட்டு நீ யார்ட்டையும் பேசலை, ஃப்ளைட் மோடில் இருக்கிறதுலாம் ஒத்துக்கிறோம். ஆனால் குற்றம் நடந்த உடனே
நீங்கள் யார்கிட்டலாம் பேசுனீங்களோ அவங்களெல்லாம் குறைந்தபட்சம் விசாரிக்கணும்ல. இப்போ ஒரு கொலை நடக்குது, கொலை நடந்ததுக்கப்புறம் கொலையாளி யார்கிட்டலாம் பேசுகிறாங்களோ, அதுக்கு முன்னாடி யார்கிட்டலாம் பேசுகிறாங்களோ அவங்க அத்தனை பேரையும் விசாரிக்கணும். குற்றவாளி சொல்ல, அவங்க எல்லாரும் குற்றம் செஞ்சுன்னு சொல்ல விசாரிக்கணும். ஏன்னா எதுக்கு உங்ககிட்ட பேசுனாங்க, நீங்கள் என்ன சொல்லி பேசுனீங்க. ஒரு குற்றம் நடந்த உடனே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியா சாப்பிட்டேன்னு எவனும் கேட்க மாட்டான். நார்மல் இது. குற்றம் முடிஞ்ச உடனே யாருக்கு ஃபோன் பண்ணுவான்னா தன்னை காப்பாற்றக்கூடியவங்க, இல்லை தன்னை யார் வந்து இது செய்ய சொன்னாங்களோ அவங்களுக்கு. சார் முடிச்சிட்டேன், ஐயா என்னை காப்பாற்றுங்க, வக்கீல் சார் காப்பாற்றுங்க, போலீஸ் என்னை காப்பாற்றுங்க ஏதாவது சொல்லுவாங்க. இன்னொன்று, சார் நான் கொலை பண்ண போனேன், அவன் மட்டும் இல்லை சார் கூட ஒரு ஃப்ரெண்டு வந்து அவனையும் கொலை பண்ணிட்டேன் ஏதாவது ஒன்று. அப்போ என்னன்னா குற்றம் நடந்ததுக்கு பின்னாடியும் முன்னாடியும் ஒரு 4-5 மணி நேரம் யார் யார்கிட்டலாம் பேசுனாங்களோ அத்தனை பேரையும் விசாரிப்பாங்க. அம்மா அப்பாட்ட பேசினா கூட உங்க பையன் என்ன பேசினா அப்படின்னு கேட்பாங்க. இது ஜட்ஜஸ் கேட்டுருக்கலாம்ல சார்? இல்லை கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எப்பவுமே போலீஸ் என்ன சார்ஜ் ஷீட்டில் என்ன கொடுக்குதோ, ப்ராசிக்யூஷன் கேஸ் என்ன இருக்குதோ, தே கேன் பி ஒன்லி 2 கேசஸ்ங்க. ஒன்று ப்ராசிக்யூஷன் கேஸ், இன்னொன்று டிஃபென்ஸ் கேஸ். வி கேனாட் மேக் அவுட் அ தேர்ட் கேஸ். மூணாவது ஒரு கேஸ் உருவாக்க முடியாது. டிஃபென்ஸ் வந்து அவங்க சொல்றாங்க, இப்போ ப்ராசிக்யூஷன் கேஸ் வந்து ஒருத்தர் தான், இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் வேற யார்ட்டையுமே பேசல, இன்கிரிமினேட்டிங் எவிடன்ஸ் எதுவுமே இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணி சொல்லிட்டாங்க. அதை கோர்ட் எடுத்துக்கணும். கோர்ட் வந்து இதில் யார் என்ன பண்ணணும்னா இருக்கிறவங்க போய் சொல்லணும், இல்லை அன்னைக்கு இவ்வளோலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவர் சிடிஆர்லாம் எடுத்திருக்காரு அண்ணாமலை அவர்கள். அவர் கேட்குற கேள்வி என்னன்னா, அன்னைக்கு நைட்டே வந்து ஒரு உயர் போலீஸ் அதிகாரிகிட்ட பேசியிருக்காரு, இந்த கோட்டூர் சண்முகம்கிட்ட பேசியிருக்காரு, அவர் மாசுபுரன்ட்டு பேசி, இதெல்லாம் நிறைய இருக்கு. இவர் யார்கிட்ட பேசினாரு அப்படிங்கிறத கூட நீங்கள் ஏன் ஒரு ஃபோனில் விசாரிக்க கூடாது? ஒரு குற்றம் நடந்த உடனே அவர் யார்கிட்ட பேசினாருன்னா அந்த உயர் அதிகாரிகிட்ட, சார் நான் மாட்டிக்கிட்டேன் என்னை காப்பாத்துங்க, அந்த உயர் அதிகாரியை நான் குற்றவாளி சொல்லலை, குற்றம் சாட்டப்பட்டுன்னு சொல்லலை, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சார் நான் மாட்டிக்கிட்டேன் என்னை காப்பாத்துங்க. இப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, டிராஃபிக் வயலேட் பண்ணிட்டாரு வச்சுங்களேன், எனக்கு கால் பண்ணுவார், நான் குற்றவாளியா இல்லை எனக்கு என்ன இப்போ என்னை காப்பாத்துங்க பாருவாங்கல்ல, அது மாதிரி அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னு கேட்கணும். என்ன சார் சொன்னார் உங்கள்கிட்ட? இல்லை சார் ஏதோ ப்ராப்ளம் மாட்டிக்கிட்டானா என்னை வந்து காப்பாற்ற சொன்னான். நீங்கள் ஏன் சார் காப்பாற்றணும் அப்படின்னு போனால் எனக்கு இவர் ஃப்ரெண்டு சார் அப்படி போகும்ல, அதை ஏன் விசாரிக்கல நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அது நல்ல பாயிண்ட் தான். இவர் வந்து சேகர் பாபு வந்து அப்போ நான் ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு கேட்டால் ஒரு குறைந்தபட்சம் சிந்தனை இருக்குன்னு பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டின்றது ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி, ஒரு பப்ளிக் போயிட்டு வர இடம், பெண்கள் தங்கியிருக்க இடம். அங்கே நைட்டு 6 மணிக்கு மேலே நீங்களும் நானும் போக முடியாது. போனீங்கன்னா உங்கள் பேர் என்ன எழுதி, எந்த ப்ரொஃபஸர் வீட்டுக்கு போகிற, எந்த கோர்ஸு, எந்த படிக்கிற, எதுக்காக போகிற, அந்த ப்ரொஃபஸருக்கு ஃபோன் பண்ணி சார் வந்திருக்காரு அவங்களை மீட் பண்ணணுமா, அவர் ஓகேன்னு சொன்னதுக்கு உள்ளே இவ்வளோ கெடுபடி இருக்கிற இடத்துல ஒரு 4 வருஷமாக மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி சர்ன்னு காரில் போயிட்டு வர்றவனுக்கு யாரோ ஒருத்தரோட தயவு இல்லாமல் இருக்க முடியாதுன்றது ஒரு சிறு குழந்தை கூட தெரியும். அப்போ யார் இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொன்னால், நான் குற்றம் நடந்த உடனே ஒருத்தர்கிட்ட பேசுனாங்கன்னா அவர் உங்களுக்கு அந்த ஆக்சஸ் கொடுத்துருக்கலாம்ல. அந்த போலீஸ்காரர் தானே நீ போப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அவரு தானே முதல்ல சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு வீட்டோட கீ நீங்கள் கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து இப்போ அந்த வீட்டில் போய் திருடிட்டு வா, இந்த பணம் நீங்கள் கீ கொடுக்குறீங்க, நான் போய் திருடும் போது நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் நான் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, இது ஹியூமன் டெண்டன்சி. உடனே உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன், சார் நீங்கள் கொடுத்த கீ இருக்குல்ல அதை நம்பி அந்த வீட்டை திறந்து உள்ளே போனேன், ஒருத்தர் ஃபோட்டோ பிடிச்சிட்டாரு சார் அப்படின்னா, யாருங்க அந்த ஃபோட்டோ பிடிச்சிடாரு புடிய, அதுதானே எல்லா சினிமாவில் வர மாதிரி. அப்போ இவர் உடனே ஃபோன் பண்ணுறாருன்னா, சார் நான் மாட்டிக்கிட்டேன், அந்த பொண்ணு வந்து நான் உன்னை கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட மாட்டேன்னு கத்துது, என்ன சார் பண்ணலாம், ஒரு ஐடியா கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. எதையோ ஒன்று ஏன் விசாரிக்க மாட்டீங்கன்னாரு ஒன்று. இன்னொன்று, மா சுப்பிரமணியமும் துணை மேயரும் அந்த குற்றம் சாட்டப்பட்ட இப்போ குற்றவாளியான ஞானசாரன் வீட்டில் போய் பெட்டில் உட்காந்துட்டு சாப்பிட்றாங்க. திமுக அனுதாபி வீட்டில் வந்து இவங்க 2 பேரும் சாப்பிட்றது தப்பு இல்லை, யாரோன்னா இங்கே ஒன்றா சாப்பிடலாம். அப்போ இவன் அடிக்கடி இங்கே உள்ளே போயிட்டு வரான். சென்னையில் மிக முக்கியமான நபர்கள் யாருன்னா, ஒன்று துணை மேயர், ஒன்று மா சுப்பிரமணியம். அவங்க 2 பேரும் விசாரிக்கிறதுல என்ன பிரச்சனை? இவங்க தேவதூதர்களா, வானத்துன்னு குச்சவங்களா, இல்லை கவர்னர் இவங்களா, பிரசிடென்ட்டா, இம்யூனிட்டி பவர் இருக்கா? சார் இது மாதிரி எங்கள் வீட்டில் சாப்பிட்டீங்கல்ல, என்ன சாப்பிட்டீங்க? இல்லை சார் பிரியாணி நல்லா பண்ணுவார். இப்போ பிரியாணி தான் உங்களுக்கு பிரச்சனையா? இப்போ எனக்கு ஒரு இடத்துல பிரியாணி பிடிக்குதுன்னா நான் அங்கே போய் சாப்பிடணும் அவசியம் இல்லை, கரெக்டா? ஆமாம், வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம்ல. ஆமாம், நீங்கள் ஏன் சார் வாங்கிட்டு வராமல் அவங்க வீட்டு போய் சாப்பிட்டீங்க? அடுத்த கேள்வி. இல்லை ரொம்ப நெருக்கம், ரொம்ப நெருக்கம்னு சொன்னால் மாநாட்டில் பங்கேற்றுக்கிறது, போஸ்டரில் பேர், அப்போ அவர் அனுதாபி இல்லை, திமுகவோட உறுப்பினர், இதானே வரும். இந்த குறைந்தபட்ச இன்வெஸ்டிகேஷன் கூட பண்ணாமல்
யாரை காப்பாற்றுறதுக்கு டக்கு 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 டக்குன்னு முடிச்சு எவ்வளோ சீக்கிரம் முடிக்குமோ முடிச்சு அதுக்கு அந்த அக்யூஸ்டோட அட்வொகேட்டும் உடந்தையா இருந்து நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேங்க, நான் ஹைகோர்ட்டுக்குள்ள எந்த அப்பீலும் போல, எந்த இன்ட்ரீம் ஆர்டருக்கு மேலேயும் நான் போல, நான் பார்த்து எல்லாரும் சொல்றது என்னன்னா ஒரு கேஸை வந்து 1 வருஷம் நடத்துறதும் 4 வருஷம் நடத்துறதும் வக்கீலோட திறமை அப்படின்வாங்க. அது எப்படி இந்த கேஸை மட்டும் 4 மாசத்துல முடிச்சிட்டேன், 5 மாசத்துல? அப்போ வக்கீல் அவர் கூட இருந்தாரா, உடந்தையா இருந்தாரா? டிஸ்சார்ஜ் போட்டு டிஸ்மிஸ் ஆகுது, உடனே அவர் மேலே தானே போகணும், ரிவிஷன் தானே போவாங்க ஹைகோர்ட்டுக்கு, ஏன் எதுவும் போல? அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து சீக்கிரம் முடிச்சு உள்ள பலிகாரா ஆக்கி இந்த ஆள் உள்ள தள்ளிடலாம், அப்போனா வேற யாரும் வெளில வர மாட்டாங்க அப்படின்றத பண்றாங்க. அது அண்ணாமலை அவர்கள் இல்லை என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, இதில் இவரோட நேரம் என்னன்னா, நான் ஞானசேகரனோட கெட்ட நேரம் என்னன்னா, அவர் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, அந்த பொண்ணுக்கு அந்த கேஸும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் கொடுத்த எவிடன்ஸ்லாம் இதுக்கு யூஸ் பண்ணலாமே, இந்த கேஸ் யூஸ் பண்ணலாம். சொல்றீங்க சார், ஆரம்பத்துல கிட்டத்தட்ட இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு, அந்த கேஸ் முடிஞ்சு. அண்ணாமலை அவர்கள் அப்பயே வந்து இது வெளியிட்டிருக்கலாமே சார், இந்த சிடிஆர் கரெக்ட். சார்ஜ் ஷீட்ல என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியாது. சார்ஜ் ஷீட் போட்டிருக்கீங்க, போட்டு விசாரிக்கிறாங்களான்னு பாக்குறாரு, கடைசி வரைக்கும் விசாரிக்கல, தீர்ப்பு வர்ற வரைக்கும் விசாரிக்கல. அப்போனா இவர் அப்போ நீங்க எல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்களா, கொலிவுட் ஆயிட்டீங்களான்னு கேட்கிறாரு, பொலிட்டிக்கலா கேட்கிறாரு, தப்பா ரைட்டான்னு சொல்லுங்கன்னு. இப்போ அடுத்தது வரப்போகுது, அப்போ யூஸ் பண்ண போறாரு. இப்போ இந்த பொண்ணு கேஸ் வருது, அடுத்த கேஸ், அப்போ இதை கொடுக்க போறாரு. போன தடவை மாதிரி ஏமாத்தாதீங்க மக்களை, இது மாதிரி விசாரிங்கன்னு சொல்ல போறாரு. இப்போ விசாரித்தானே ஆகணும். இப்போ குற்றவாளி யாரு? ஞானசேகரன். அவன் அப்படியே தானே இருக்கான் இன்னும். அப்போ அவன் வீட்டில் போய் சாப்பிட்ட 2 பேர் அப்படியே தானே இருக்காங்க. இப்போ விசாரிக்கலாம்ல சார். அதே மாதிரி அரசு தரப்புல இருந்து கூட சொல்லும்போது நீங்க வந்து யார் அந்த சார்ன்றலாம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது சார். பட் இருந்தாலுமே இன்னொரு சட்டம் கூட இருக்குல்ல சார், பிஎன்எஸ்எஸ்ல வந்து நம்ம இன்னொரு அக்யூஸ்ட் ஆட் பண்ணி அதை கொண்டு போய் நம்ம ஜட்மெண்ட் முன்னாடி வச்சோம் அப்படின்னா அவங்களே விசாரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குல்ல சார். ஏன் சார் பாஜகவினர் யாருமே அதை செய்ய மாட்டேன்றாங்க? இன்னொருத்தரை சேர்த்துங்க இல்ல, தப்பா புரிஞ்சுட்டீங்க. பிஎன்எஸ்எஸ் மட்டும் இல்லை, சிஆர்பிஎஸ்லேயே அந்த ப்ரொவிஷன் இருக்கு. என்னன்னா, இப்போ நீ எஃப்ஐஆர் ஒருத்தன் மேலே போட்டிருக்கீங்க, சார்ஜ் ஷீட்டும் போலீஸ்காரங்க பணம் வாங்கிட்டு ஒருத்த மேலேயும் போட்டு முடிச்சிட்டாங்க. ஆனால் எவிடன்ஸ் இந்த லெட்டின் பண்ணுறாங்கல்ல, அந்த கோர்ட்டில் சாட்சின்னு சொல்லும் போது அந்த பாதிக்கப்பட்டவர் வந்து, சார் நான் ஏக்கு மட்டும் நான் பணம் கொடுக்கல, ஏ பணம் கொடுக்கும்போது பி கிட்ட தான் இருந்தார், கூட தான் இருந்தார், லஞ்சம் வாங்கும் போது பி தான் கொடுங்க, இன்னொரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு சொன்னாருன்னு கோர்ட்டில் முதல்ல சொன்னால், அப்போ ஜட்ஜி வந்து உடனே ப்ராசிக்யூஷனை கேட்பாங்க, பிபிஏ என்ன சார் ஏக்கு பதில் பியும் இருக்காரு, பிஏ ஒன்றும் சேர்க்காம இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கு தெரியாதுங்க, இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாங்கன்னா கோர்ட்டே சோமோட்டோ அவங்களை சேர்க்கலாம், அது அதுலேயும் சேர்க்கலாம், இப்போ பிஎன்எஸ் சேர்க்கலாம். இதுல அந்த மாதிரி ஏதாவது வந்து சேர்த்திருப்பாங்கல்ல, சேர்க்கல இல்ல, அதனால சிங்கிள் அக்யூஸ் தான் சொல்றது யார் தெரியுமா? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்லணும்னா, அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் தான் சொல்லுங்க, தொலைச்சிடறான் அவங்கள, முட்டி துண்டு தட்டி உள்ள வச்சிடறேன்னு சொல்லக்கூடிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அதெல்லாம் இல்லை, முடிஞ்சு போச்சு, ஆட்டம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் வீட்டுக்கு போங்க, ஒருத்தர் தான் இதான் முடிஞ்சு போச்சுன்னா, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கராபரேட் பண்ணி பாருங்க, நான் சொன்னது கரெக்டாக வருதா இல்லையா? முதல் நாள் அந்த பையன் உள்ள போய் மிரட்டி அந்த பொம்பளை கம்ப்ளைண்ட் கொடுக்குது, பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குது, அந்த பொண்ணு மிரட்டப்படுறா. மீண்டும் நான் அந்த பொண்ணு வீராங்கனை தான் சொல்லுவேன், அந்த பொண்ணை நான் கொடுத்து தான் தீருவேன், என்னால நிறைய பேர் காப்பாற்றப்படுறாங்கன்னு சொல்லி கொடுத்துச்சு, வேற வழி இல்லாம அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க. அன்னைக்கு யாரோ உள்ள வந்து அவனை கூட்டு போறாங்க காப்பாத்திட்டு, அடுத்த நாள் விஷயம் பூதாகாரம் ஆகும்போது ஒரு வழி இல்லாம அவனை அரெஸ்ட் பண்றாங்க, யாருன்னே தெரியலன்றாங்க. நல்லா பாருங்க, முதல் நாள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அடுத்த நாள் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றது வந்து ஸ்காட்லாந்து யார்ட் போலீஸ் மாதிரி இவங்க ஒரு கதை விட்டாங்க பாருங்க. ப்ளூ சட்டை போட்டு போனானா, அந்த ப்ளூ சட்டை யார்கிட்ட இருக்குன்னு கேட்டா அந்த ஊர்ல இருக்க அயன் பாக்ஸ் அயன் பண்றவர், இந்த ப்ளூ சட்டை போடுறவர் ஞானசேகரனா இருக்கும் சார்ன்னு சொன்னாராம். அவர் சட்டையை வாங்கி, இது எல்லாம் எப்ப கதை, ஒருத்தனை நைட்டை கூட்டு வந்து வச்சு வேற ஒருத்தர் ஃபோன் பண்ணோன்னு வெளில அமிச்சிட்டாரு. அவரை திருப்பி அடுத்த நாள் காலையில் சொன்னோம், டேய் நேற்று ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்தேன்ல, அவனை கூட்டு வாடான்னு சொன்னோம், அவரை கண்டே பிடிக்க முடியும், சிசிடிவிலாம் வச்சு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாங்களாம், அப்படிலாம் பிடிச்சி கூட்டு. அப்போ அதுல ஒரு பொய், ஒரே ஒரு ஆளு தான் சொல்லி எஃப்ஐஆர்ல ஒரு சாருன்னு சொல்லுது, அதை விசாரிக்கிறதுக்குள்ளே அடுத்த நாள் காலையில் கமிஷனர் வந்து ஒரே ஒரு சார் தான், அந்த சார் யாரும் கிடையாது, ஒரே ஒரு ஆள் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ணிட்டு நீங்க சிபிஐ கொடுங்கன்னு கேட்டா இல்ல எஸ்ஐடி போதும் அப்படின்னு எஸ்ஐடி கொடுக்குறாங்க. அதுல இருக்கிற ஒரு டிஎஸ்பி என்ன பண்றாரு, ஏகப்பட்ட ப்ரெஷர் தாங்க முடியாம நான் ரிசைன் பண்ணிட்டு போறேன்னு அவரு போறாரு. சார்ஜ் ஷீட் போடுறாங்க, ஒரே ஒருத்தர் மேல போடுறாங்க, கேஸையும் 5 மாசத்துல முடிக்கிறாங்க, கடை எந்த அப்பீல் எதுவும் போகாம எல்லாத்தரும் கடைசியா பிபி வெளில வந்துட்டு ஒரே வார்த்தை தான், மேட்டர் முடிஞ்சு போச்சு, இனிமேல் யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாங்க. எனக்குலாம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. சிஆர்பிசியில எங்க படிச்சாங்கன்னு தெரியல, இனிமேல் யாராவது யார் அந்த சார் அப்படின்னு சொன்னா கண்டெம்ட் வரும்னாங்க. உள்ளரிச்சு போச்சு எங்களுக்குலாம் இந்த மாதிரி பிபி பார்த்து.
அதாவது கேஸை ஜட்ஜை பற்றி தப்பாக சொல்லுங்க, ஜட்ஜை பற்றி தப்பாக சொன்னால் கண்டெம்ட் வரும்னு எங்களுக்கு தெரியும். இந்த கேஸ் முறையாக விசாரிக்கப்படலை, 4 அக்யூஸ்ன்னு சொல்கிறாங்க, ஆனால் 2 அக்யூஸ் தான் இருக்காங்கன்னு சொன்னால் கண்டெம்ட் வருமா? எஃப்ஐஆர்ல 4 அக்யூஸ்ன்றாங்க, ஆனால் அரெஸ்ட் பண்ணுறது 2 பேர் தான்னா போலீஸை குறை சொல்கிறோம், ஜட்ஜை குறை சொல்லலை. ஜட்ஜா வந்து சொல்கிறாங்க யார் அந்த சார் இல்லை யாரும் இல்லைன்னு. ஜட்ஜ் என்ன பண்ணுறாங்க, தன் முன்னாடி இருக்கிற சார்ஜ் ஷீட் எடுக்கிறாங்க, என்ன இருக்கோ அது விசாரிக்கிறாங்க. அதான் ஜட்ஜோட வேலை. இதை யார் இந்த சார் ஏன்டா மறைக்கிறீங்கன்னு கேட்கறது நம்ம அரசாங்கத்தை, போலீஸ் துறையை. இவங்க ஒன்று கண்டெம்ட் என்ன அர்த்தம், யாராவது பேசாதீங்கன்னு பயமுறுத்துறாங்க. அப்போது ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் சேர்ந்து பயமுறுத்துறாங்கன்னா இதில் வேற யாரோ ஒருத்தர் இன்வால்மெண்ட் இருக்குதுன்றது 200% தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி சேகர் பாபு கோவப்படுறாரு, மாசுப்ரமணியன் கோவப்படுறாரு, நான் யார்கிட்ட பேசினா என்னங்கிறாரு. நீங்கள் யார்கிட்டனா பேசிப்போங்க. நாளைக்கு ஒரு கொலை நடந்ததுக்கு அப்புறம் 4 மணி நேரத்தில் யாராவது ஒருத்தர் சேகர் பாபுகிட்ட பேசினாங்கன்னா அவரையும் விசாரிக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, விசாரிக்கணும், குற்றவாளி இல்லை, விசாரிக்கணும். ஐயா ஏன் அவர் ஃபோன் பண்ணாரு, அதுலேருந்து எக்ஸம்ஷன் ஒரே ஒரு ஆள் தான், யார் தெரியுங்களா, வக்கீலுங்க. வக்கீலுங்க மட்டும்தான் அதில் எக்ஸம்டட். ஃபோன் பண்ணி எங்கிட்ட பேசினாங்கன்னா ஆமாம் பேசினா, ஆனால் அது உங்கள்கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம். ஓகே, ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன்றது எங்களுக்கு மட்டும் தான் உண்டு. ஏன்னா அவர் ஃபோன் பண்ணி ஒரு ஒருத்தவங்க குற்றம் செஞ்சுட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஐயா நான் குற்றம் செஞ்சுட்டேன், நான் என்னையா பண்ணுறதுன்னு கேட்டால் நான் அவருக்கு கொடுக்குற அட்வைஸ் இருக்கு பாருங்க, அது ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன். குற்றம் நடந்ததுக்கு அப்புறம், குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடின்னா அது நானும் அக்யூஸ்டு. அது புரிஞ்சுங்க. ஐயா நான் கொலை பண்ண போகிறேன், எப்படியா கொலை பண்ண போகிறதுன்னா நீ ஜாக்கிரதையாக நெஞ்சில் பார்த்து குத்துப்பா அப்படின்னு சொன்னால் நானும் அக்யூஸ்டு. ஐயா நான் கொலை பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ என்ன ஒன்றும் பயப்படாத, அடுத்த நாள் காலை நான் கோர்ட்டில் நான் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் பண்ணுறேன், நீ வெயிட் பண்ணு, நான் சொல்கிற இடத்துல சைன் பண்ணு, எங்கே இருக்கிற மாமா வீட்டில் இருக்கிறியா அங்கேயே இருந்து நான் போய் சைன் வாங்கிட்டு வந்தேன்னா அந்த இடத்தை நான் காட்ட வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா அது ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன், அது எங்களுக்கு மட்டும்தான், போலீஸ்காரங்களுக்கு கிடையாது, அரசியல்வாதி கிடையாது. அதுக்காக அரசியல்வாதி எல்லாம் நீங்கள் இம்யூனிட்டி வாங்கிடுவீங்களா? அதனால எல்லாமே இதில் வந்து சந்தேகத்துக்கு இடமா தான் நடக்குது. ஓகே சார், சரி இப்போ கிட்டத்தட்ட கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதானே சார்? இது மாதிரி எதுவுமே நடக்கிறது வாய்ப்பு இல்லை. இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ்டு. இதுக்கு மேலே அப்பீல் போனாலும் எனக்கு தெரிஞ்சு 30 இயர்ஸ்ன்றது மிகப்பெரிய பனிஷ்மெண்ட். அது வந்து நார்மலாக கொலை பண்ணால் கூட 14 வருஷம் தான். இந்த கேஸுக்கு 30 வருஷத்துக்கு நோ ரெமிஷன் சொல்லிட்டாங்க. அதனால 30 இயர்ஸ் அவர் உள்ளதான் இருந்தாகணும். சார் நோ ரெமிஷன் சொல்றதுக்கு அவங்க ஜட்ஜஸ் பவர் இருக்கா சார்? இருக்கு. ஏன்னா அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் விமன் வந்துக்கு எப்பவுமே ரெமிஷன் கிடையாது. விமனுக்கோ நேஷனலுக்கோ அது மாதிரி பண்ணால், குழந்தைங்களுக்கு எதிராகவோ அதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு இது கிடையாது, ரெமிஷனே கிடையாது. ரெமிஷன் இல்லாமல் ஆயுள் காலம்ன்றது ஆயுள் காலம் தான். ஒன்றும் சொல்லாமல் விட்டாங்கன்னா 14 வருஷத்துக்கு மேலே கவர்மெண்ட் நினச்சா மாற்றி விடலாம். குறிப்பிட்டு சொன்னாங்கன்னா இந்த விஷயத்தில் 30 இயர்ஸுக்கு முன்னாடி அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வராது. அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம கமல்ஹாசன் அவருக்குமே வந்து கோர்ட்டு வந்து ஏன் அப்பாலஜி கேட்க முடியாது அவங்களால, நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டுமே வந்து அவர் வந்து விடாப்புடியே வந்து அப்பாலஜிலாம் கேட்க மாட்டேன் அப்படின்றாரு சார். இதனால வந்து கமல்ஹாசனுக்கு ஏதாவது கைது நடவடிக்கைகள் ஏதாவது பாசிபிள் இருக்கா? இந்த படம் பார்த்துட்டு வந்தவங்களாம் இன்னைக்கு சொன்னாங்க, இன்னைக்கு படம் வந்துச்சு, அவர் கர்நாடகாவுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடாது, தமிழ்நாட்டுக்காரங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், படம் அவ்வளோ மோசமாக இருந்ததுனாங்க. அது ஒரு காரணமாக இருக்கலாம். மன்னிப்பு எது கேட்டுக்கிட்டு தேவையில்லாமல் படம் எப்படி வசூலாக போகிறதில்ல, மன்னிப்பு எது கேட்டுக்கிட்டு அசிங்கப்படணும்னு சொல்லிட்டு கூட பேசாமல் இருக்கலாம். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் மேலே 1000 வெறுப்புகள் விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் அன்னைக்கு மேடையில் பேசுனது வந்து இந்த வார்த்தையை பேசலன்னு தான் நான் பார்க்குறேன். அவர் சொன்னது வந்து சிவராஜ்குமார், நம்ம இவர் இருக்கார் ராஜ்குமாரோட பையன், அவரை பற்றி பேசும்போது அந்த குடும்பத்தில் சிவராஜ்குமார் முதல் மகனாக இருந்தாலும் கூட நான் தான் ராஜ்குமாருக்கு முதல் மகன் சொன்னார். அன்னைக்கு அவர் பேசும்போது நான் தான் முதல் மகன், சிவராஜ்குமார் 2வது மகன், அங்கு தமிழ் தான் முதல்ல, தமிழுக்கு அப்புறம் தான் கன்னடம் வந்ததுன்னாரு. அதில் அதை இவங்க வேற சொல்லிட்டாங்க, ஒன்றும் இல்லை, அப்படியே தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்ததுன்னு சொன்னால் கூட கண்டிப்பாக அது 100க்கு 200% கரெக்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் தென் மொழிகள் எல்லாமே தமிழ்லேருந்து தான் வந்தது. அதனால வந்து இதில் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது சரியாக படலை. அப்படியே மன்னிப்பு கேட்கணும்னா கமல்ஹாசனுக்கும் அவங்களுக்கும் உள்ள விஷயம். இதில் நம்ம போயிட்டு கமல்ஹாசனை மன்னிப்பு தான் கேட்கணும் அப்படின்னு சொல்றதும் தப்பு, கேட்காதுன்னு சொல்றதும் தப்பு. கோர்ட்டே சொல்றாங்களே சார், ஜட்ஜஸ். அது எனக்கு தெரிஞ்சு அது உடன்பாடு இல்லை. இது மாதிரி மன்னிப்பு கேளுன்னு சொல்றதுக்கு வந்து அவர் எந்த கான்டெக்ட்ல கேட்டாருன்றதை வந்து வழக்கு தொடர்ந்து நீங்க கேளுங்கன்னு சொல்லாம தவிர நீங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க உடனே மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றது வந்து எப்படி எல்லா கேஸுக்கும் சொல்ல முடியும்? டைரக்டா சொல்ற கேஸுக்கு நீங்க மன்னிப்பு கேட்க சொல்லல. இது வந்து சனாதனம்ன்றது அழிக்கப்படுது, டெங்கு மாதிரி அது ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலினே மன்னிப்பு கேளுன்னு சொல்லலையே. நீங்க ட்ரையல் நடத்துன்னு தானே சொல்றாங்க. நீ அப்படி பேச்சுரிமை எல்லாருக்கும் இருக்குல்ல. அது எல்லாமே அவர் என்ன சொன்னார், வரலாற்று உண்மையை சொன்னார். உலக மொழிக்கே மூத்த மொழி தமிழ்ன்றது உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுவும் இங்கிருந்து தான் கன்னடம் வந்தது, மலையாளம் வந்தது, துளு வந்தது, தெலுங்கு வந்தது, சிங்களம் வந்தது, உலகத்துக்கு எல்லாரும் சொல்றது உண்மைதான்.
அது இவர் சொன்னதுக்காக கோச்சிக்கிறதுன்றது. ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா இது எல்லாமே வந்து திராவிடியன் ஃபேமிலி லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி. திராவிடியன் லாங்குவேஜ் இது ஃபர்ஸ்ட் மொழி. ஃபர்ஸ்ட் மொழி தமிழ் தான் சார். அப்ப தமிழ்ல இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? டோட்டலா வேற மொழியில் இல்லையே. இப்போ நீங்க தமிழ் சார் கன்னட பீப்புள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல, அது அவங்க மொழி உணர்வுங்க, அது நம்ம சொல்ல முடியாது. அந்த கன்னடத்துல பாத்தீங்கன்னா பல வார்த்தைகள் தமிழ்ல இருந்து தான் போயிருக்கு. இன்னைக்கு அதான் பார்த்துருப்பீங்க நீங்க, நிறைய வார்த்தைகள் அங்க இருக்கு. அதனால அது உள்ள போகாம, அதை கூட ஒருத்தர் ஜோக்கா போட்டிருந்தாங்க இன்னைக்கு கூட, பேசாம கமல்ஹாசன் வந்து மன்னிப்பே கேட்டுருக்கலாம். ஏன்னா அவர் மன்னிப்பு கேட்டிருந்தாருன்னு அங்க இருக்க யாருக்கும் புரியாது. மன்னிப்பு கேட்கறதுலேயே அவங்க மன்னிப்பு கேட்ட மாதிரியும் தெரியாது, கேட்காத மாதிரியும் தெரியாது, குழப்பி விட்டுருக்கலாம். ஆனா என்ன ஒண்ணு, பாராளுமன்றம் இனிமேல் நாடாளுமன்றம் பாவம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. டிரான்ஸ்லேட்டர் மிஷினே கன்ஃபியூஸ் ஆக போகுது. ஏன்னா அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கும் புரியாது, நாடாளுமன்றத்துக்கும் புரியாது, டிரான்ஸ்லேட் பண்றவனுக்கும் புரியாது. ஸோ அந்த இக்கட்டான சூழ்நிலை இருக்காரு. அது அவர் தனிப்பட்ட பிரச்சனை, அவர் பார்த்துக்கணும். ஓகே. அடுத்தது இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக சர்க்குலேட் ஆகிற வீடியோன்னு பார்த்தோன்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து இந்த மாதிரி விஜய் சம்பந்தமான பேசின விஷயங்கள், அதாவது சின்ன பொண்ணு கூட வந்து கட்டி பிடிச்சி போகிறாங்க, தமிழ்நாடு கலாச்சாரம் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கீழ்த்தரமாக பேசின விஷயங்கள் அப்பாலஜி கேட்க சொல்லியுமே வந்து கேட்க மாட்டேன்னு சொல்கிறாரு சார். இதே வேற ஒரு பிஜேபிக்காரர் இந்த மாதிரி பேசியதான் என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? பிஜேபிக்காரர் பேச வேண்டாம், வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நைட்டு டிபேட் வந்திருக்கும். இன்னைக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, என்ன சொல்ல வந்தார் தெரியுமா, அவர் இப்படித்தான் சொல்ல வந்தார் தெரியுமான்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க வாழ்வுரிமை கட்சி இன்னும் இதில் இருக்கு, இந்த கூட்டணியில் இருக்கிறதுனால வெளில வந்துட்டாருன்னு அவர் நிலைமையும் மோசம். அது இருக்க வரைக்கும் அவரை காப்பாற்றுவாங்க. அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. குழந்தைய சின்ன பொண்ணு கட்டி பிடிக்க விடுற நீ எல்லாம் என்ன, பேரண்ட்ஸ் எல்லாம் திட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தை, ஒரு பொண்ணோ குழந்தைய வந்து ஒருத்தர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி அவர் தப்பாக நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தட்டி கேட்குற உரிமை முழுக்க அப்பா அம்மாவுக்கு தான் உண்டு. அந்த அப்பா அம்மாவே பார்த்து ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லும்போது விஜய் ஒன்றும் தப்பு பண்ண மாதிரி தெரியல. அப்படி இருந்தால் கூட அவராச்சு, அவங்களாச்சு, அந்த பொண்ணாச்சு. ஆனால் தப்பாக ஒன்றும் இல்லை. நீங்கள் இங்கே அண்ணா நகரில் ஒரு குழந்தைய கற்பழிச்சு கொண்டு போனதுக்கே நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துங்க, ட்ரெஸ் இல்லாமல் அடிக்கிறீங்க. அப்போ வாயை மூடிட்டு எங்கே இருந்தாருன்னு கூட தெரியல வேல்முருகன். ஒரு கண்டனம் இவர் சொல்லலை, திருமாவளவனும் சொல்லலை. சோமோட்டோவை சிபிஐக்கு மாற்றுறாங்க, அதை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு மாற்றி கொண்டு வராங்க. இப்படி ஒரு அரசாங்கம் நடக்குதுங்க. அந்த அரசாங்கத்தை கேட்கறது வக்கீல் அவருக்கு. விஜய் வந்து சொந்த பணத்தில், அவர் உழைச்சி சம்பாதிச்ச பணத்தில் அவர் ஒரு நலத்திட்டங்கள் கொடுக்கும்போது அந்த ரசிகை தன்னை வந்து பார்க்கணும்னு, எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்தை பார்க்குற பெண்கள்லாம், குழந்தைங்கள்லாம் அவங்களோட வயதுலாம் அவங்களுக்கு தெரியாது. பெண்கள் குழந்தைங்க பார்க்கறது இல்லைங்க, அவங்களுக்கு வந்து தம் வயதே தெரியாது. ரஜினி பார்த்தாங்கன்னா குழந்தையா மாறிடுவாங்க. ரஜினின்னு அப்படியே பிடிச்சிப்பாங்க. அவரும் கட்டி கொடுத்து போமான்னு. அது அந்த குழந்தைங்க அவர் மேலே வச்சிருக்க பாசத்தை தான் பார்க்கணுமே தவிர, இது வயசு என்ன, அவர் வயசு என்ன, அவர் எப்படி தொட்டார் தெரியுமா, இதெல்லாம் வக்கர புத்தி. அது வந்து அதாவது அவங்கள்ட்ட ஒன்றும் பேச முடியாது. அவங்கள்ட்ட தான் இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்ன இதுவாக நியாயமாக தெரியல, ஒரு ஹெல்த்தியான இதுவாக தெரியல. வேல்முருகன் போன்றவங்கெல்லாம் வந்து இப்படி தான் பேசுவாங்க, பெண்களை பற்றி இப்படி தான் பேசுவாங்க. இன்னும் விஜய் அதிகமாக அகேன்ஸ்டாக போனாருன்னா விஜயை பற்றி இன்னும் மோசமாக பேசுகிற ஆளுங்க தான் அவங்க தான். ஓகே சார். ஒருவேளை விஜயோட வளர்ச்சி பிடிக்காம தான் வந்து திமுக காரங்க வந்து இந்த மொழி இப்படி பேசுறதுக்கான வாய்ப்புகள் உண்டா? திமுக காரங்கன்னு இல்லை, திமுக காரங்களும் திமுக கூட்டணிகளுமே நீங்கள் யாரையெல்லாம் இன்னைக்கு நீங்கள் ஜீனியஸ்னு புகழுறீங்களோ தமிழ்நாட்டு வரலாற்றில், யாரெல்லாம் நீங்கள் மிகப்பெரிய தலைவர்கள், அப்பழுக்கற்ற தலைவர்கள், அவங்கெல்லாம் நமக்கு பெருமைன்னு யாரெல்லாம் நீங்கள் ஒரு 4 பேரை சொல்கிறீங்களோ, அந்த 4 பேரை பற்றி திமுக சொன்னதை பார்த்தீங்கன்னா காதை முடிக்கிட்டு போனோம். காமராஜர் இன்னைக்கு எல்லாரும் புகழுறாங்க. இன்னைக்கு உலகத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் கர்ம வீர காமராஜர் மாதிரி தலைவர் பார்க்க முடியுமான்றாங்க. அந்த தலைவர் பட்ட பாடு தெரியுமா உங்களுக்கு? திமுக கிட்ட அவங்க அவர் கேட்ட அவரை பற்றி சொன்ன வார்த்தையில இங்கே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நல்லவங்க இவங்க. ராஜாஜி மூதறிஞர்னா உண்மையிலே மூதறிஞர். அவர் அறிவு வந்து எங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு கவர்னர் ஜெனரல் இருந்தவருங்க. அப்பேற்பட்டவரை குள்ளுக்கப்பட்டர் என்னென்ன திட்ட முடியுமோ அவர் வந்து பிராமணர், ஆரியர், குலக்கல்வி கொண்டு வந்தார், என்னென்ன அவரை எவ்வளோ குறைக்க முடியுமோ எல்லாம் குறைச்சி அவர் சைடில் வச்சிருவாங்க. நீங்கள் வேற கக்கன் யாருன்னு எடுங்க, காமராஜர், கக்கன், ராஜாஜி, நீங்கள் காங்கிரஸில் பெரிய பெரிய ஆளுங்க யாருன்னு எடுங்க, எல்லாரும் கொண்டு வந்து ரோட்டில் விட்டுருவாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்கள மாதிரி ஒரு தலைவர் இருப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பெரியார், அண்ணா, அதுக்கப்புறம் கலைஞர், அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின், இவங்க தான் அறிவாளிகள். உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளி யாருன்னா ஈவேரா பெரியார் தான். அவரை மாதிரி அறிவாளி கிடையாதுன்னுவாங்க. அவர் அறிவாளின்னு சொல்லுங்க, தப்பு இல்லை. அதே மாதிரி ராஜாஜி அறிவாளின்னு சொல்லணும்ல, சொல்ல மாட்டாங்க. ஓகே சார். கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். நம்ம நேற்றுக்கு பார்த்துருப்போம், ஆர்சிபி கப்பு ஜெயிச்சு வந்து கர்நாடகாவில் 15 பேருக்கு பக்கமாக இறக்குற தெரியுது. இது யார் மேலே குற்றச்சாட்டு வைக்க முடியும் சார் நம்மளால? தமிழ்நாட்டில் அந்த ரோட் ஷோ வந்து ஏர் ஷோ நடக்கும்போது எத்தனை பேர் வருவாங்கன்னு கூட தெரியாமல் ஒரு உளவுத்துறை பார்த்து எத்தனை பேர் செத்தாங்க. இங்கே
இங்கே எத்தனை 50 பேர்கிட்ட அடிபட்டு மிதிப்பட்டு எல்லாம் பண்ணாங்க, இறந்தாங்க. அதை கூட கணிக்க தெரியாத ஒரு உளவுத்துறை தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. அதே போன்ற உளவுத்துறை தான் அங்கே இருக்குது. அவங்க இவ்வளோ பேர் வருவாங்க கூட தெரியாமல் ஒரு ரோட் ஷோ நடத்தி எல்லாத்தையுமே ஒரு பொண்ணு இறந்து நிக்கால பார்த்தோம். நம்ம எல்லாம் இறந்துலாம் பார்த்தோம். கஷ்டமாக இருக்குது. என்னன்னா நாட்டில் சட்டம் ஒழுங்கு எல்லாமே மோசமாக இருக்குது. உளவுத்துறையெல்லாம் செயலிழந்து போகுதுன்றது இப்போ தெரியுது. நான் அது ரொம்ப கடுமையாக விமர்சிக்கலாம்னு நினச்சா இங்கே ஏர் ஷோவில் இறந்தவங்களை நினைக்கும் போது இது இப்படி தான் இந்தியா முழுக்க இப்படி தான் இருப்பாங்களோ இவங்கெல்லாம், ஒருத்தர் கூட அதெல்லாம் பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்களோன்னு. ஆனால் ஒன்று நடந்தது பெங்களூர். இதை கொஞ்சம் ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ குஜராத்லேயோ ராஜஸ்தான் நடந்ததுன்னா ட்ரம்ப் இன்னைக்கு பேசியிருப்பார். ஆர்சிபியில் பண்ணதில் மோடிக்கு பங்கு உண்டு, அந்த பொண்ணோட இறப்புக்கு மோடி தான் காரணம் இருப்பாங்க. இது காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலம்ன்றதுனால இன்றைக்கெல்லாம் டிபேட்லாம் வேறு டிபேட்டாக போயிட்டுருக்கு. எல்லாம் வேற பற்றி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் எத்தனை நாள் இதே மாதிரி ஊடகங்கள் போகுதுன்னு பார்ப்போம். 2026 ரொம்ப தூரம் இல்லை. அது வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு பாடம் புகட்டப்படும். வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். உங்கள் பொண்ணான நேரத்திலேயே பாரத் மேலே ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.